ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 ஜனவரி மாதம் 28க்கு மேலே கிரகங்களால் பெரிய பெரிய சம்பவங்கள் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது என்பது நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த முக்கியமான ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆசைப்படுவீங்க. முன்னேற்றங்கிறது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கு கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு கொள்ளலாம், அந்த பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்கள் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, அதாவது வாழ்வில் அதிர்ஷ்டம் பெருக எதை செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆன்மீக பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை நட்சத்திரத்துக்கு ஏற்ப அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட சாஸ்திரங்களில் மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகள் அனைத்துமே நவக்கிரகங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவையாக இருக்குது. இந்த ராசியில் 3ஆவதாக வரக்கூடிய ராசி மிதுனம் எனும் ராசியாகும். மிதுன ராசிக்காரங்க தங்களுக்கு ஏற்படக்கூடிய ராசி தோஷங்களை போக்கி வாழ்வில் பல நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் இருக்குது. அந்த எளிய பரிகாரங்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. 12 ராசி கட்டங்களில் 3ஆவதாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி. உங்கள் ராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார். புதனின் ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் இருக்கும். இயற்கையிலே பணம் சம்பந்தமான விடாயங்களில் யோகம் கொண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் ராசினருக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி வாழ்வில் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் பொருளாதார மேன்மைகளும் பெற இப்போ நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு புதன்கிழமை தோறும் ஏதாவது வேலை உணவு அருந்தாமலோ, அதாவது மிதுன ராசிக்காரங்க அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு புதன்கிழமை தோறும் ஏதாவது ஒரு வேலை மட்டும் உணவு அருந்தாமலோ அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருப்பது உங்கள் ராசிக்குரிய தோஷங்களை போக்க சிறந்த பரிகாரமாகும். மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் இருப்பது உங்களுக்கு சிறந்த பலனை உண்டாக்கும். பணம் சம்பந்தமான விவகாரங்களில் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மேற்கொள்வது சிறப்பு. அதாவது பணம் சம்பந்தமாக குடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் அந்த விவகாரங்களை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மேற்கொள்வது சிறப்பு. இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கனாவே நிறைய வாழ்வில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதுக்கப்புறம் நீங்கள் காசி, ராமேஸ்வரம் அல்லது வேறு ஏதேனும் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய கோவிலில் பசு இருந்ததுன்னா அந்த பசும்பாலை நீங்கள் அங்கே வாங்கி அந்த கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு தானம் அளிப்பது உங்கள் மிதுன ராசிக்குரிய தோஷங்களை பயங்கரமாக நீக்கோ. அதி அற்புத வாய்ந்த பரிகாரமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வசதி குறைந்த நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வசதி வாய்ப்போடு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மருந்துகள் வாங்கி தருவது, சிகிச்சைக்காக உதவுவது உங்களுக்கு நல்லது. உங்களால் முடிந்த போது 7 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை தொட்டு வணங்குவது, அவர்களுடைய ஆசிகளை பெறுவது உங்களுடைய எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கும். அதனால் தோஷங்கள் போக்க இதையும் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஏதாவது புனித தீர்த்த யாத்திரைக்கு செல்ல முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் பசும்பாலை வாங்கி தானம் செய்யலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் பசும்பாலை வாங்கி தானம் செய்தாலும் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே கரைந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். நீங்கள் செய்த பாவங்கள் நான் செய்யலை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்திருக்கும். எப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த கர்ம வினைகளை முறியடித்து வெற்றியை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்களில் ஏதாவது பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது
உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணருவீங்க. ஸோ வாழ்க்கையில் வெற்றி நோக்கி போகணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த பரிகாரங்கள் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்க. இவ்வளோ நேரம் பரிகாரத்தை பார்த்துட்டீங்க. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்ல போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி 28 சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்குது. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்து மனதில் நிம்மதியானது அடைவீங்க. பணவரவு அதிகரிக்கும். மற்றவர்கள் மேல் இரக்கமானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ராசியதி புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் இல்லைனா ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயமானது நீங்கும். எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும். ஆசிரியர்களுடைய உதவி கிடைக்கும். அதனால் உதவிகளை பெற்று அதற்கேற்ப முன்னேற பாருங்க. மிருகசீரிட 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஜனவரி 28க்கு மேலே பின்தாங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க. தீயார் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடுவீங்க. பொருளாதார வளம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக இருக்கும். தேவைகள் ஒவ்வொன்றும் பூர்த்தியாகும். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளரும். அதற்கான எல்லா சாத்தியக்கூறுமே உங்களுக்கு ஏற்படும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். மெயினாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி பெறுவீங்க. விருப்பங்கள் மொத்தமாக கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யக்கூடிய போது கவனம் தேவை. வீண் பகை ஏற்படலாம். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும் திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 28 சிறப்பான முன்னேற்றமானது உண்டாகும். இசைத்துறைகளை சேர்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல வேண்டியது வரும். உங்களுடைய உடைமைகளை கவனமோடு பார்த்து கொள்ளணும். பணம் மற்றும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இல்லைனா அதில் உங்களுக்கு தான் பெரிய இழப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு வீண் அலைச்சல்கள்லாம் குறையும். எதிர்பார்த்த அதிகார அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கமானது அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வரும். பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பாக செய்து முடிக்க முடியும். கையில் காசும் பொருளும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடன் பணிபுரியவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அதனால் சாதுரியமாக பேச பாருங்க. ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதானமாக எந்த முடிவையுமே எடுக்கணும். நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும். இந்த டைம் பணவரவு மனமகிழ்ச்சி அப்போ தான் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் குறைய அது ஒன்று தான் வழி. அப்புறமேட்டு மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருந்தால் நீங்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களோடு சந்திப்பு ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.